ஜாதகத்துக்குமே தொழில் அமைப்பு அப்படிங்கிறது உண்டா? எல்லாராலையுமே இந்த பிசினஸ் அப்படிங்கிறதெல்லாம் சஸ்டெயின் ஆகுறதோ, சக்சஸ் ஆகுறதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா? 10ஆம் அதிபதி 10லயே இருந்தா புரியுதா, உங்களுக்கு சுய தொழில் தான். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் நீங்க சுய தொழில் பண்ணலாம். சுய தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அப்படின்னா எந்த தசாபுக்தி நேரங்களா? இப்போ 8ஆம் அதிபதி திசை புத்தி நடக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா விரயமாயிரும். 8னா நம்மளை விட்டு போறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் செய்றீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு கணக்கு பார்க்கல அந்த 2 லட்ச ரூபா இருக்காது. எக்ஸ்ட்ரா 10,000 20,000 50,000 நீங்க போடுற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு அந்த 2ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ போய் 12லயோ 6 8 12 பாவங்கள்ல மறைஞ்சிருந்தான்னா அந்த திசாபுத்தி காலங்களிலும் நம்ம தொழில் தொடங்கக்கூடாது. கூட்டு தொழில் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, கூட்டு தொழிலுக்கே 7ஆம் பாவம் தான், புரியுதுங்களா? அப்போ 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கூட்டு தொழில் செய்யணும். இப்போ ஒரு மனைவி தொழில் ஆரம்பிக்கிறான்னா கணவன் பேர்லையும், ஒரு கணவன் தொழில் ஆரம்பிக்கிறான்னா மனைவி பேர்லையும், இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தொழில் அமோகமாக இருக்கும். திசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கங்க. பக்கத்தில் இருக்கிற அனுபவ ஜோதிடர்கிட்ட போய் உங்களோட திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழில் செய்யுங்க. தொழில் சூப்பராக வெற்றியாகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜோதிடம் ரீதியா நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்றதுக்காக ஸ்ரீ குரு பத்மா மகாலிங்கம் மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு பயனுள்ளதா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாவோ புதுசாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே தொழில் அமைப்பு அப்படிங்கிறது உண்டா? எல்லாராலையுமே இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் சஸ்டெயின் ஆகுறதோ சக்சஸ் ஆகுறதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். குருவாழ்க குருவே துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இப்போ என்னென்னா கரெக்டான கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு நம்ம ஜாதகத்தில் சுய தொழில் செய்யலாமா, அடிமை தொழிலுக்கு போகலாமா அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த வேலையை. அப்புறம் செஞ்சுட்டு ஒரு அடி வாங்கிட்டு அப்புறம் திரும்ப ஜாதகம் பார்ப்பாங்க, பக்கத்தில் உள்ள ஜோசியரை பார்ப்பாங்க, யாரை வேணால் பார்ப்பாங்க. அது அவங்க இஷ்டம். பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். எப்படின்னா பார்த்து தான் நல்ல முடிவாக எடுக்கணும். சுய தொழிலுக்குன்னா 10ஆம் பாவம், சரிங்களா? அவங்களோட ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழில்னா என்னென்னா 10ஆம் பாவம் தான். அதுக்கு சுய தொழில்னா 10ஆம் பாவம் தான். அடிமை தொழில்னா 6ஆம் பாவம், சரிங்களா? அடிமை தொழிலில் 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து தான் ஆகணும். வேலை பார்த்தா தான் அது உங்களுக்கு திருப்தியும் தரும், நீங்கள் நல்ல பேரும் வாங்க முடியும். உங்களுடைய வருமானம் அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும். எப்போ 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் அடிமை தொழில் தான். சுய தொழில்னா 10. உங்கள் 10ஆம் அதிபதி 10லயே இருந்தா புரியுதா, உங்களுக்கு சுய தொழில் தான். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் நீங்கள் சுய தொழில் பண்ணலாம். ஏன்னா 7ங்கிறது மக்கள் தொடர்பு, பொதுமக்கள் தொடர்பு, கூட்டாளி, இதுக்கு எல்லாமே 7 சேரும். லக்ன பாவத்தை 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதிக்கு லக்ன பாவத்தை பார்த்தாலும் அவங்களும் சுயதொழில் பண்ணலாம். ஏன் சுயதொழில் பண்ணலாம்னா அவங்களுக்கு பொதுமக்கள் தொடர்பு கண்டிப்பாக வரும். சுயதொழிலுக்கு வியாபாரம் வணிகம் பண்ணுறதுக்கு மக்கள் தொடர்பு வேணும் தானே. இப்போ ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனால் அவரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் அது 6ஆம் பாவம், புரியுதுங்களா? இப்போ 6ம் 10 2யும் பார்த்தாதான் ஒருத்தர் தொழிலே செய்ய முடியும். இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க தொழிலில் நிர்ணயம் பண்ணுறது தான் அவங்கவுங்களுக்கு நல்லது. ஒன்று எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்தில் உள்ள ஜோதிடர் போய் கேளுங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யலாமா, நான் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகலாமா, இதே டீட்டெயிலாக ஒரு அனுபவ ஜோதிடர்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. எந்த தசாபுக்தி ஒரு ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் தொடங்கினா அது அமோகமான வெற்றியை கொடுக்குமா? கண்டிப்பா. இதே தான் முன்னமே சொன்ன மாதிரி 10ஆம் அதிபதி தொழில் தொடங்கணும்னா 10ஆம் அதிபதி தான். 10ஆம் அதிபதி பார்த்துட்டு 1 2 அப்படின்னா லக்னம் திசையோ புத்தியோ. லக்னம்னா நம்ம எந்த முயற்சியானாலும் நம்ம எடுப்போம், நம்மளோட திசையோ புத்தியோ நடக்கும்போது. 2ன்னா வருமானம், தனதாரை, புரியுதுங்களா? வருமானம் தனதாரை 2 1 தான். அது குடும்பஸ்தானம். அப்போ அதன் வருமானத்தின் தொழில் மூலம் வர்ற வருமானம் அத்தனையும் குடும்ப செலவுக்காக நம்ம செலவு பண்ணுற நல்ல முறையில் நியாயமான முறையில் செலவு பண்ணுவோம். அப்போ 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த மாதிரி புத்தி 1 2 5 11 ப்ளஸ் 10. அப்போ இந்த மாதிரி திசா புத்தி காலங்களில் நீங்கள் புது தொழில் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்கிறது அருமையான விஷயங்கள். அப்போ அதுலேயுமே நீங்கள் அந்த திசா புத்தி காலத்தில் விட திசை எப்பவுமே டம்மி. ஒரு திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா திசை டம்மி தான், அதில் புத்தி பலவான், புரியுதுங்களா? இந்த புத்தி காலத்தை எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இந்த புத்தி காலத்தை எடுத்து அந்த புத்தி காலத்தில் நீங்கள்
தொழிலை தொடங்கும் போது அந்த தொழில் உங்களுக்கு அமோகமா நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நல்லா நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய புத்தி கூர்மையிலயும், திறமையிலயும் அதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த புத்தி நடக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தொழில் செஞ்சா நல்லா இருக்கு அப்படின்னா, அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுவுமே வந்து 7ஆம் ஒரு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்துன்னு வைங்க. நம்ம கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். அவங்கவங்க பேர்ல. இப்போ ஒரு மனைவி தொழில் ஆரம்பிக்கிறான்னா, கணவன் பேர்லயும், ஒரு கணவன் தொழில் ஆரம்பிக்கிறான்னா, மனைவி பேர்லயும். இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க தொழில் அமோகமா இருக்கும். இப்போ எந்தெந்த தசாபுக்தியில ஆரம்பிக்கணுன்ற மாரி சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் மட்டும் சுய தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அப்டின்னா, எந்த தசாபுக்தி நேரங்களா ம். இருக்கும் அது? கண்டிப்பா. 6ஆம் அதிபதி திசை புத்தியில கண்டிப்பா வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த தொழில ஆரம்பிச்சீங்கனாலும் அதில வர வருமானம் விரய செலவா போயிரும். ஒரு சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாரி செலவா போயிரும். அப்போ மெடிக்கல் செலவும் வரும் அதில. ம். புரியுதுங்களா? இப்ப 8ஆம் அதிபதி திசை புத்தி நடக்கும்போது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா ஃபுல்லா விரயமாயிரும். 8னா நம்மளை விட்டு போறதுன்னு அர்த்தம். ம். ம். ஃபுல்லா விரயமாயிரும். நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ரூ. 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் செய்றீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு கணக்கு பார்க்கையில அந்த ரூ. 2,00,000 இருக்காது. எக்ஸ்ட்ரா 10,000, 20,000, 50,000 நீங்க போடுற மாரி வரும். அப்ப அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற 8ஆம் அதிபதியோட புத்தியில நம்ம தொழில் தொடங்கும்போது, நம்ம போட்ட பணம் நம்மளை விட்டு போயிரும். புரியுதுங்களா? அப்ப விரயம். அப்ப செய்யவே கூடாது. ம். இப்ப 12 செய்யலாம். ஏன் செய்யலான்னா, ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் செய்யலாம். 12 தானே வெளிநாடு. ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் செய்யலாம். அப்ப இந்த மாரி 6, 8, 12 திசைகள்ல கண்டிப்பா செய்யக்கூடாது. ஒரு சிலருக்கு அந்த 2ஆம் அதிபதியோ, 5ஆம் அதிபதியோ, 12ஆம் அதிபதியோ போய் 12லயோ மறைவு ஸ்தானங்களில் அதாவது 6, 8, 12 பாவங்கள்ல மறைஞ்சிருந்தான்னா, அந்த திசாபுத்தி காலங்களில் நம்ம தொழில் தொடங்கக்கூடாது. இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது எத்தன பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அப்படி ஜாதகத்துல எந்த பாவகம், இல்ல எந்த கிரகம் வந்து இந்த கூட்டு தொழில நிர்ணயிக்குதுமா? கண்டிப்பா. அருமையான கேள்வி. கூட்டு தொழில் யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்டின்னா, கூட்டு தொழிலுக்கே 7ஆம் பாவம் தான். ம். புரியுதுங்களா? ம். அப்ப 7ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும் தான் கூட்டு தொழில் செய்யணும். நீங்க யாரு கூடயும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்ய விருப்பம் இல்லைன்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில யாரையும் நம்புறக்கே வழி இல்ல. ஒண்ணும் இல்ல ஒரு ட்ரேடிங் போட்டேன், ஒரு ரூ. 50,00,000 போட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் போட்டோம். இன்னைக்கு வந்து 10,000 கூட இல்ல அப்டிங்கிற மாரி ஒருத்தர் வந்து கேட்டாரு. அப்ப பார்க்கும்போது அவருடைய தொழில்ல வந்து கூட்டு தொழில் செட் ஆவாது. ம். ம். புரியுதுங்களா? கூட்டு தொழில் செட் ஆகுறது எல்லாமே 7ஆம் பாவம் தான். இப்ப 10ஆம் அதிபதி 7ல இருக்கலாம். இல்ல லக்னாதிபதி 7ல இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது முன்னமே சொன்ன மாரி தான் கணவன் பேர்லயோ, மனைவி பேர்லயோ நீங்க கூட்டு தொழில் போட்டுக்கலாம். உங்க பேர்ல ஆரம்பிக்க முடியல, உங்க ஜாதகம் சரியில்லைன்னா இப்படி செஞ்சுக்கலாம். 7ஆம் பாவம் நல்லா இருந்தா எல்லாருமே கூட்டு தொழில் செய்யலாம். ஸ்டார்ட்டிங்ல கூட்டு தொழில் செய்யும்போது நல்லா இருந்தது. போக போக வந்து அது நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட முடியுது. அது ஏன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது அது ஓஹோன்னு வந்தது. போக போக அது மேல ஏன் மேம் அடி மேல அடி விழுது? அது என்ன அருமை காரணம்? அருமையான கேள்வி. எப்படின்னா, இவரோட ஜாதகம் வேற, இவரோட ஜாதகம் வேற. இவரோட ஜாதகத்துல கூட்டு தொழில் செய்யறக்காக ஆரம்பிக்கும்போது நல்ல திசை நடந்திருக்கும். அ. கொஞ்ச நாள் போனது இவரோட ஜாதகம் மாறிவிடும். இவரோட ஜாதகம் மாறுபடும். ஏன்னா, திசை வந்து ரொம்ப வருஷம் இருக்குன்னு வைங்களேன். ஒண்ணும் இல்ல ஒரு சந்திர திசை 10 வருஷம் இருக்குன்னா, அதனுடைய புத்தி வந்து 2 வருஷம், 1 1/2 வருஷம், 1 1/4 வருஷம், 9 மாசம் இப்படிதான் இருக்கு. அப்ப அந்த 9 மாசத்துக்கு தொழில் நல்லா இருக்கு. 10வது மாசம் என்ன ஆகுதுன்னா, வேற செவ்வாய் புத்தி நடக்கும்போது. அப்ப செவ்வாய் அவங்ககிட்ட 8ல இருக்கும்போதோ, 6ல இருக்கும்போதோ, 12ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, போட்ட பணத்தை எல்லாம் இவரு வந்து என்ன பண்ணுவாரு, இவனை ஏமாத்தி இவர் கொண்டு போயிரலாம். அப்ப ம். இவருடைய திசா புத்தி இந்த இடத்துல வேலை செய்யுது. இவரோட திசா புத்தி ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. இந்த மாரி 2 பேத்தோட ஜாதகங்கள் வேறு, 2 பேத்தோட திசா புத்திகள் வேறு. அவர் ஆரம்பிக்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆரம்பிக்கும்போது அந்த 1 வருஷ காலம் நல்லா ரன் ஆகி தொழிலு, பணம் காசும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வராது. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம தொழில் நம்ம ஒரு தனிச்சு ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து ஒரு தொழில் செய்றாருன்னு வைங்க. அவருக்கு வந்து திசா புத்தி கண்டிப்பா பார்க்கணும். ஒண்ணும் இல்ல. திசைக்கு புத்தி எத்தனாம் இடத்துல நடக்குதுன்னு பார்க்கணும். இப்ப நமக்கு ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு குரு திசை நடக்குதுன்னு வைங்க. உங்களோட புத்தி வந்து ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க. குரு திசையில ராகு புத்தி என்ன? குரு திசைக்கு புத்தி வந்து புத்தி 2ஆம் இடத்துல தான் வந்து நிக்குது. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் வரும். ம். ம். உங்களோட குரு எங்க இருந்தாலும், உங்களுடைய ராகு எங்க இருந்தாலும் உங்களுடைய கட்டத்துல, அப்போ சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, குரு திசைக்கு அடுத்து சனி திசை, சனி திசைக்கு அடுத்து புதன் திசை, புதன் திசைக்கு அடுத்து கேது திசை. இப்படி ரொட்டீனா 9 திசைகள் வருது. அப்ப அதே மாரி குரு திசை இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களோட குரு திசையில உங்களுக்கு ராகு புத்தி நடக்குன்னு உங்களுக்கு அமோக பணம் வரும். இது மாரி ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன் நானு. ம். ஆனா அவருக்கு குரு 10ல உட்கார்ந்திருக்காரு. லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்திருக்காரு. ராகு இந்த குருக்கு 8ல தான் உட்கார்ந்திருக்காரு. ம். ஆனா அவருடைய தாரையில அடிப்படையில வரும்போது, குரு திசைக்கு ராகு புத்தி வந்து என்னவா வருதுன்னா, 2ஆம் இடமா வருது. குரு திசைக்கு அடுத்து ராகு ராகுது. ம். அது ஃபர்ஸ்ட் குரு, செகண்ட் ராகு வருது. புரியுதுங்களா? ம். அப்ப அந்த ராகு புத்தியில அவரு அமோக பணத்த சம்பாரிச்சுட்டாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த தடவ கண்டிப்பா அந்த ராகு புத்தியில அருமையான பணம் வரும். கண்டிப்பா அதை வந்து சுப விரயமா மாத்திக்கங்க. ஒரு அசட்டா மாத்திக்கங்க, இல்ல ஒரு நகையா மாத்திக்கங்க, ஏதாவது பொருளா வாங்கிக்கங்க. இல்லைன்னா
உங்களுக்கு அது விரயமாயிரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த குருவுக்கு அந்த ராகு எட்டுல தான் உட்கார்ந்திருந்தாரு. என்னத்தை கொடுத்திருக்காரு? பணத்தை கொடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா தனதாரையில உட்கார்ந்திருக்காரு. ஒரு நட்சத்திரத்துக்கு அடுத்து வர்றது 2வது வர்றது தனதாரை, 4வதா வர்றது சேமதாரை, 6வதா வர்றது சாதகதாரை, சாதகதாரை. சரிங்களா? 8வதா வர்றது மைத்திரதாரை, 9வதா வர்றது பரம மைத்திரம் அதிர்ஷ்டம். இதே 9வதா வந்துச்சுன்னு வைங்களேன், அது இது அந்த இடத்துல இருந்து 9வதா வரும்போது ஒண்ணும் இல்ல. ஒரு கேதுடைய நட்சத்திரத்துல திசை நடந்ததுன்னா, கண்டிப்பா அந்த புதனோட நட்சத்திரத்துல அவங்களுக்கு வந்து புத்தி நடந்துச்சுன்னா 9 அதிர்ஷ்டம். கண்டிப்பா அவங்களுக்கு அமோக பணம் வரும். அது என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது. கோடிக்கணக்குல தான் பணம் வரும். திசா புத்தி பலன்கள தெரிஞ்சுக்கங்க. என்ன மாரி ஒரு அனுபவ ஜோதிடர், இல்ல என்ன மாரி இருக்கிற பக்கத்துல இருக்கிற அனுபவ ஜோதிடர்ட்ட போய் உங்களோட திசை என்ன, புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தொழில் செய்யுங்க. தொழில் சூப்பரா வெற்றியாகும். நெறைய பேரு ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க உங்கள மாரி லேடீஸ் தான் என்கிட்ட நெறைய பேர் வந்து கேட்டு செய்வாங்க. அப்ப இந்த புத்தியில இத செய்யாத, இந்த புத்தியில செய், அடுத்த புத்தியில செய், கண்டிப்பா நடக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு லவ் பண்றாங்கன்னு வைங்களேன், இதே மாரி தான். இந்த புத்தியில அவங்க லவ் சக்சஸ் ஆகாது, வெற்றியாகாது. வெற்றியாக. அடுத்த புத்தியில கண்டிப்பா வெற்றியாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 1/4 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு நெறைய பேர இந்த மாரி சேர்த்து வச்சிருக்கேன். இந்த தடவ அம்மாட்ட சொன்னா கேட்கல, அப்பாட்ட சொன்னா கேட்கல அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படி. திசைக்கு புத்தி பலவானா இருக்கணும். புரியுதுங்களா? ம். திசை எப்பவுமே டம்மி, புத்தி பலவான். அந்த புத்தியுமே தாரை அடிப்படையில வரணும் நம்ம. இப்ப தொழில்களுக்கு இவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இந்த வெளிநாட்ல போய் தொழில் பண்ணணும், இல்ல வெளிநாட்ல வேலைக்கு போணும் அப்படிங்கிறது நெறைய பேருடைய ஆசையாவோ, கனவாவோ இருக்கும். அதுக்கு ஜாதகத்துல எந்த பாவகம் வேணும், எந்த கிரகம் வேணும், எது கிரகத்துடைய சப்போர்ட் இருந்தா அவங்க வெளிநாட்டு பிரயாணமோ, இல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இல்ல வெளிநாட்டு தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில பாசிபிள். கண்டிப்பா. அருமையான கேள்வி. ஏன்னா வெளிநாடு மோகம் நெறைய பேருக்கு. வெளிநாடு யோகம் கிடையாது, தோஷம் தான். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கிறேன். நெறைய வீடியோ நம்ம இதிலேயே போட்டிருக்கேன். வெளிநாடு யோகம் கிடையாது, தோஷம் தான். தாத்தா சொல்லுவாரு, "வெளிநாடு போறானா, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அவன் வெளிநாடு போய்" இப்படிதான் சொல்லுவாரு தாத்தா. அந்த மாதிரி இப்ப வெளிநாட்டுக்கு அப்படிங்கிற யோகம்னா 9ஆம் பாவம் நெடுந்தூர பயணம். ம், சரிங்களா? ம். 12ஆம் பாவம் வெளிநாடு. அப்ப அதுல யாரு ராகு இருக்கணும். 12ல ராகு இருக்கணும், 9ல ராகு இருக்கணும். இந்த ராகு தான் மேக்ஸிமம் வெளிநாட்ட குடுக்கறது. இந்த 9ம் 12ம் சேரும்போது கண்டிப்பா அவங்க வெளிநாட்டு பணம் தான் அவங்களுக்கு வருமானமா வரும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு அத கொண்டு வர பாவங்கள் என்னன்னா 9, 12 ராகு. நீங்க கேட்ட கிரகங்கள் ராகு, நீங்க கேட்ட பாவங்கள் 9, 12. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்து தான் நான் வெளிநாடு போனா ஜெயிக்குமா, ஜெயிக்காதா அப்படிங்கிறத அவங்கவங்க ஜாதகத்த பார்க்கலாம். யாரெல்லாம் அவங்கவங்க ஜாதகத்த பார்த்து நல்லபடியா டியூன் பண்றீங்களோ, வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. இப்ப வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு 9ஆம் அதிபதி 2லயும் இருக்கலாம். 9ஆம் அதிபதி 10லயும் இருக்கலாம். சரிங்களா? 12ஆம் அதிபதி 2லயும் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் தான். இந்த பாவங்கள் மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் பாவத்துல ராகு இருந்தாருன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுல இல்லைனாலும் ஒரு 35 வயசுக்கு மேல வெளிநாட்டு வருமானம் தான் கண்டிப்பா. 2ல ராகு இருக்கும்போது, தனதாரையில ராகு இருக்கும்போது வெளிநாட்டு வருமானத்த கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். இந்த மாரி அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க வெளிநாடு போறதுல முடிவெடுக்கணும். இப்போ பொதுவாவே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்ப கட்டத்துல வந்து ஓஹோன்னு பிசினஸ் போகும். சில பேருக்கு ஆரம்பத்துல நல்லா போகாது. போக போக நல்லா பிக்கப் ஆகி போகும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்துவோட அமைப்போ, இல்ல ஜாதகத்துடைய அமைப்போ அந்த மாதிரி திடீர் ஒரு ஏற்றத்தையோ, இல்ல திடீர் ஒரு சரிவையோ குடுக்குது அப்படின்னா, அது ஜாதகமா, வாஸ்துவா, இல்ல அவங்களுடைய கிரகங்களா? கண்டிப்பா. அதாவது 2ம் பின்னி பிணையப்பட்டது. அதாவது வாஸ்துவின் தன்மை பஞ்சபூதத்துல இருக்குது. ஜாதகத்தின் தன்மை நவகிரகத்துல இருக்குது. 2ம் பின்னி ராகு கேது மாரி பின்னி பிணையப்பட்டது தான் அந்த வாஸ்துவும், ஜோதிடமும். ஒரு பக்கம் நம்ம உட்கார்ந்து இயங்குறோம்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இயங்குறோம்னா 2மே பேசுது. என்னுடைய ஜாதகத்துல உங்களோட நான் இன்னைக்கு மீட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தா தான் வந்து மீட்டிங் எடுக்க முடியும். இந்த இடம் நல்லா இருந்தா தான் நம்ம உட்கார்ந்து பேசும்போது, நம்மளுடைய வீடியோ நல்லா போய் நம்ம நல்லா குரோத் ஆவோம். எல்லாமே வாஸ்துவும் காரணம், ஜோதிடமும் காரணம். அப்ப அவங்கவங்களுடைய திசா புத்திகளும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா. நெறைய பயனுள்ள தகவல்கள பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிம்மா. நல்லதும்மா, நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம்.